வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்ஸைட்டி. இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வரும், ஒரு படபடப்பு வரும், திடீர்னு சம்பந்தமே இல்லாம என்ன ஒரு ரீசன்னே தெரியாது. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மேக்சிமம் இருக்கும், அதுல இருந்து வெளியே வந்துருவோம். இதே இது வந்து இந்த ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு இது வந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடிக்கடி இந்த ஆங்ஸைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஆங்ஸைட்டி வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு இது வந்து வெளியே வர முடியாம தொந்தரவுகள் நிறைய இருக்கும். சோ அது ரிலேட்டடா ஹோமியோபதியில இது எப்படி வந்து ரொம்ப நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆங்ஸைட்டி வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான ரீசன் வந்து ஒண்ணு வந்து ஜெனடிக் ரீசனா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து மன ரீதியா வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்கன்னா, நம்மளும் அதே மாதிரி கேரக்டர்ல இருந்தோம்னா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுத்தி இருக்க என்விரான்மெண்ட், அதாவது ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருந்தது, அதனால ஒரு பேட் இம்பாக்ட் வந்து நம்ம உடம்புல வந்து இன்னும் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா கூட நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால, அதாவது ஒரு பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம், 2 பேருக்குள்ள வந்து சண்டை வந்து அந்த கசப்புனால ஒரு மன ரீதியா வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, இல்லாட்டி என் ஃபேமிலிலேயே நான் ரொம்ப இதா நினைக்கிறவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால வர இம்பாக்ட்னாலயோ சில பேருக்கு இந்த படபடப்பு வரும். இல்லாட்டி ஏதோ ஒரு டிசீஸ்னால, ஏதோ ஒரு தொந்தரவுனால, அவங்க உடம்புல இருக்க தொந்தரவு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தைராய்டா இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம், ரொம்ப வந்து அடிக்கடி வந்து காஃபி வந்து அடிக்டா இருக்கிறாங்க, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி இதனால கூட சில பேருக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி, அஜிடேஷன், இந்த பால்பிட்டேஷன், இந்த தொந்தரவு எல்லாமே வரலாம் உங்களுக்கு. சோ இந்த ஆங்ஸைட்டியை நம்ம வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து ஷார்ட் டியூரேஷனா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எனக்கு இருக்கு, அப்புறம் வந்து திருப்பி சரியாயிடுறேன், திருப்பி ஆனா டெய்லி வந்து கொஞ்ச நேரமாவது வந்து போகுது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி லாங் டேர்மா இதோட இம்பாக்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல ஏதோ நடந்தது வந்து இன்னும் வரைக்குமே எனக்கு அந்த பாதிப்பு இருக்கு, எனக்கு எப்பவுமே வந்து கை வந்து திடீர்னு வந்து நடுங்குது, திடீர்னு ரெஸ்ட்லெஸ் ஆறேன், எனக்கு ரொம்ப வந்து இரிட்டபிள் ஆறேன், திடீர்னு வந்து யாரையாவது வந்து ரொம்ப திட்டிடுறேன், ரொம்ப வந்து அக்ரெசிவா சில நேரம் கூட பிஹேவ் பண்றேன், படபடன்னு வருது, ரொம்ப வேர்க்குது, சில நேரம் வந்து தலை சுத்துது, அடிக்கடி யூரின் வந்து போற மாதிரி இருக்கு, வாய் வந்து ரொம்ப வந்து வறட்சி ஆகுது, கவலையா ஃபீல் பண்றேன், நிறைய நேரம் வந்து தூங்கணும்னு ஃபீல் பண்றேன், தனிமையில இருக்கணும்னு ஃபீல் பண்றேன், மத்த வெளி உலகத்தோட வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்றேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ஆங்ஸைட்டியோட ஒரு சிம்டமா கண்டிப்பா இருக்கலாம். இந்த ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லயே அந்த ஒரு சின்ன ஒரு பயம், ஏதாவது எதை வேணா நீங்க பாத்துக்கலாம், நினைச்சுக்கலாம். இப்ப சில பேர் வந்து பார்த்தோம்னா சின்னதா வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா எனக்கு ஒரு பயம்னு சொல்லுவாங்க, அது பக்கத்திலே போக மாட்டாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து ஈஸியா போனாங்கனாலும் இவங்களால அது ஸ்பெசிபிக்கா ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். சோ இது ஒரு ரிலேட்டடா இவங்க மட்டும் எனக்கு பிடிக்காது, மத்தவங்க எல்லாரும் எனக்கு ஒத்து போகும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ரிலேட்டடா. சோ இது வந்து ஜென்ரலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஆங்ஸைட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுல எப்படின்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து அவங்க வந்து ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து பதட்டம் ஆவாங்க, வீட்டுல வந்து ஒரு சின்ன வந்து ஒரு மனக்கசப்பா ஒரு சண்டைகள் சின்ன விஷயமா இருந்தா கூட அவங்க வந்து அதுக்கு ஓவரா மத்தவங்க எல்லாம் அதுல இருந்து கூல் ஆயிடுவாங்க, இவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து ஒரு ஆங்ஸைட்டியோட ஒரு சிம்டம் தான். அடுத்து வந்து எங்கேயாவது வெளியில போகணும், எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்படின்னா இவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுவாங்க, இல்ல நான் வரல அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன்னால வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும், அது போகாம இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க, பப்ளிக்கா வந்து யாரோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நினைக்க மாட்டாங்க. சோ இது வந்து சோஷியல் ரிலேட்டட் ஒரு ஆங்ஸைட்டியா நம்ம இதை சொல்லுவோம். அப்புறம் வந்து யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க இல்லாட்டி ஃபேமிலியில யாராவது இறந்துட்டாங்கன்னா இது வந்து செப்பரேஷனல் ஆங்ஸைட்டி அப்படின்றது சொல்லுவோம். ஒரு புதுசா ஒருத்தவங்களை வந்து பாக்குறதுக்கு பயப்படுவாங்க, அவங்கள வந்து அவங்களோட மீட் பண்ணி அவங்களோட பேசுறதுக்கோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்டா டக்குன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் வர்றதுக்கோ வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இது வந்து அக்ரோபோபிக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். வந்து பேனிக் அட்டாக், திடீர்னு வந்து சம்பந்தமே இருக்காது, திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகி எல்லாமே காமா தான் இருக்கும் அவங்களை சுத்தி, திடீர்னு அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீல் ஆகி ரொம்ப பதட்டமான நிலைக்கு போவாங்க. சோ இது வந்து ஒரு பேனிக் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த பயோன்றது தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த இடத்துல நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அடுத்த ஸ்டேஜான பேனிக் அட்டாக், அடுத்து வந்து நமக்கு ஏதாவது வந்து சைக்காட்ரிக் இல்னஸ், ஏதோ ஒரு இதுல வந்து பாதிப்பு வர்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹோமியோபதியில நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த படபடப்பு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறத இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அது வந்து ஓசிடிக்கு மாறல அப்படின்ற போது ஒரு 15 days 1 monthக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு 5 மாத்திரை போட்டுக்கோங்க, டோசேஜ் ரெகுலரா டெய்லி எடுக்கிறத இந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி நீங்க எப்ப வருதோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி இந்த அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த டோசேஜ் வேலிடேட்டட் மெத்தட் மூலியமா நம்ம வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் யூனிக்கா வந்து என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு அவங்களோட கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு நம்ம கொடுக்கறனால இதுல வர்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து மற்ற இடத்துல காட்டிட்டு இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது வித்தின் வந்து ஒரு 15 days ஒரு 1 monthக்குள்ளேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.